8ஆம் நூற்றாண்டு சைவ சமயத்தின் வளர்ச்சி கொண்டிருந்த காலம். இறைவன் அருளால வாதவூரர் மதுரையில் உள்ள திருவாதவூர்ல அவதரிக்கிறார். அப்போது ஆட்சியில் இருந்த அரிமர்த்தன பாண்டியன் தன் படையில குதிரைப்படை பற்றாக்குறையாக இருந்ததை பார்த்து அமைச்சர் வாதவூரரிடம் உன் பொருளை எல்லாம் கொடுத்து குதிரை வாங்கி வர ஆணையிடுறார். வாதவூரரும் குதிரை வாங்கி வர தன் படை வீரர்களோடு புறப்படுகிறார். அப்போது ஒரு குருந்த மரத்தின் அடியில பல சீடர்களுடன் குருநாதர் ஒருத்தர் அமர்ந்திருக்காரு. பார்த்ததும் சொல்ல முடியாத ஆனந்த பரவசத்துல தனது அமைச்சருடையெல்லாம் கழட்டி தீட்சை வேண்டி நிற்கிறார். அவர் பணிவை பார்த்த குருநாதரும் வாதவூரருக்கு சிவ தீட்சை செய்து சிவ ஐந்தெழுத்தை அவருக்கு உபதேசம் செஞ்சு மாணிக்கவாசர் என்கிற பெயரையும் வைக்கிறார். இங்கதான் இந்த கதையில ட்விஸ்ட். மாணிக்கவாசர் குதிரை வாங்க வச்சிருந்த காசுல சிவனுக்கு கோயில் கட்டி பல தொண்டுகள் செஞ்சாரு. கூட வந்த படை வீரர்களும் நடந்ததை மன்னனிடம் சொல்ல மன்னன் கோபமடைந்து மாணிக்கவாசரை அழைத்து வந்து சிறையிலிட உத்தரவிறார். தனக்காக கோவில் கட்டிய பக்தன் கஷ்டப்படுறதை பார்த்து பொறுக்க முடியாம நரிகளை பிச்சு குதிரையா மாத்தி அனுப்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டே குதிரையெல்லாம் நரிகளா மாறி மீதி இருந்த குதிரைகளையும் கொண்டுருச்சு. பாண்டிய மன்னனுக்கு இன்னும் கோபம் வந்துடும். மாணிக்கவாசரை வைகார சுடுமணல போட்டு சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிருவான். தனது பக்தனுக்காக சிவனே மதுரைக்கு நேரம் வருவார்.